எங்களுடைய தெய்வீக மொழியான தமிழ் மொழியின் மூலம் செந்தமிழிலே கருவறையில் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருப்பதற்கெல்லாம் வழிசமைத்து கொடுத்து உலகெங்கும் தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற பிரதேசமெங்கும் தன்னுடைய சைவ சித்தாந்த புலமை மூலம் தமிழ் பணியாற்றி கொண்டு இந்த சைவ வழிபாட்டு பயிற்சி நெறியை உலகெங்கிலும் பரப்பி வருகின்ற சைவத்தமிழ் அறிஞர் செந்தமிழ் வேள்விச்சதுரர் சக்திவேல் முருகனார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பல சவால்களை கடந்து இன்றைய நிலையிலே வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்வாக ஈழமினி திருநாட்டின் யாழ் மண்ணிலே இந்த தமிழர்ச்சகர் பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி நெறியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் நீங்கள் இந்த பயிற்சி நெறி பற்றியும் இந்த பயிற்சி நெறியின் ஊடாக எங்களுடைய தமிழ்கூறு நல்லுலகம் அடைய இருக்கின்ற இலக்குகள் பற்றியும் சிறிது கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழருடைய மிகச்சீரிய சிந்தனை, அதனுடைய மிக பெரும் சிகரமாக அமைந்தது சிவாகமும் அதன் அடிப்படையிலே அமைந்த தத்துவ விளக்கமான சைவ சித்தாந்தமும். தமிழருடைய சைவ சித்தாந்தத்திற்கு வயதில்லை, தமிழருடைய சிவாகமத்திற்கு வயதில்லை. தமிழன் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பார்த்த மானிடவியலாளர்கள், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிற மானிட இயலாளர்கள் பலபட உறுதி செய்திருக்கிற ஒரு பெரிய பேருண்மை என்னவென்றால், உலகத்தினுடைய முதல் மனிதன் தமிழன்தான் என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இது ஏதோ ஆர்வத்தினால் ஏற்பட்ட ஒரு ஊழை அல்ல, உண்மையை உலகிற்கு எடுத்து கூறுகிற விஞ்ஞான பார்வையில் அமைந்த ஒரு உறுதிப்பாடான சொல். மானிடவியலாளர்கள் மட்டுமல்லாமல் ஓஷியானாலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிற கடலியல் நிபுணர்களும் இந்துமா கடலை ஆராய்ந்து பார்த்து அதன் அடியிலே அமிழ்ந்து போன ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது. அந்த நிலப்பரப்பு குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த குமரிக்கண்டத்தில்தான் முதல் மனிதன், உலக மனிதன் தோன்றினான் என்று அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் மனிதனாகிய தமிழன் தலைச்சங்கம் கண்ட இடம் பக்ருளியாறு. பக்ருளியாறு பக்கத்திலே தலைச்சங்கத்திலே தமிழை ஆராய்ந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 4449 வருடங்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே பக்ருளி ஆற்றிலே நடைபெற்ற தலைச்சங்கமாகிய அந்த தலைச்சங்கம் இருந்தபொழுது அதை நடாத்திய பெருமை பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்கின்ற ஒரு பாண்டியனுக்கு சேரும். அவனை பற்றிய பாடல்கள் புறநானூற்றிலே வருகின்றன. அந்த பாடலிலே ஒரு பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பாண்டியன் வெளியே செல்லும் பொழுது கொடை பிடித்து கொண்டு செல்லுகிறார்கள். படையோடு செல்லுகிறான். செல்லுகிற வழியிலே அவன் கட்டிய கோயில் வருகிறது. அந்த கோயில் சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்
வழியாக வருகிற பொழுது அந்த படையினர் நெடுக நிமிர்த்தி இருக்கிற அந்த கொடையை தாழ்த்தி செல்லுங்கள், எல்லோரும் இறைவனுக்கு கீழேதான். சிவபெருமானுடைய சன்னதி முன்னாலே ஒரு தனி மனிதனுடைய அவன் மன்னனாக இருந்தாலும் அவனுடைய கொடை நிமிர்ந்து செல்லக்கூடாது என்று பாடிய பாடல் அந்த புறநானூறு. பணியர் அத்தை நின் கொடையே முக்கட் செல்வர் நகர்வலம் வரற்கே என்று அந்த புறநானூற்று பாடல் சொல்லுகிறது. உன்னுடைய கொடை பணிவதாக என்று அந்த பாடல் சொல்லுகிறது. சொல்லும் பொழுது முக்கட் செல்வர் என்று சொல்கிற அந்த சொல் இருக்கிறதே அது சிவபெருமானை குறித்தது. முக்கண்ணன் என்றால் அது சிவபெருமானை குறித்தது. அந்த முக்கண்ணனுடைய கோயில் வருகிறது, உன்னுடைய கொடை அங்கே தாழ்ந்து செல்லுமாக என்று சொன்ன அந்த புறநானூற்று பாடலை பார்க்கிறோம். அந்த பாடல் பாடுகிற போது என்ன காலம் என்று பார்த்தோமானால் பக்ருளி ஆறு இருந்திருக்கிற காலம், பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி காலம் என்று பார்த்தபொழுது அது பக்ருளி ஆறு கடல்கோளுக்கு முன்னாலே இருந்த ஆறு. அந்த முதல் கடல்கோள் தோன்றிய காலம் ரஷ்ய விஞ்ஞானியாகிய அலெக்சாண்டர் கொந்த்ரதோ என்பவர் எடுத்து கூறுகிறார். அந்த காலம் கிமு 18,000 பிசி என்று எடுத்து சொல்லுகிறார்கள். ஆக முதுகுடுமி பெருவழுதி இருந்த காலம் 18,000 பிசி என்று சொன்னால் 18,000 அதோடு கூட்டல் 2000 இப்போ இருக்கிற ஆண்டுகள். ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிவன் கோயிலை கட்டியிருக்கிறான் ஒரு தமிழ் மன்னன். எங்களுடைய ஞானபாதம் முழுவதும் சைவ சித்தாந்தமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே சைவ சித்தாந்தம் குறைந்தபட்சம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்க வேண்டும். சிவாகமங்கள் குறைந்தபட்சம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்க வேண்டும். இந்த வடிவம் அது மூலமல்ல, அது அதிலிருந்து எடுத்த நகல், அது படி, மூலம் தமிழ்தான் என்று இப்பொழுது எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிற நிலையிலே இந்த உண்மை வெளிவந்திருக்கிறது. ஆகவே அந்த 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த சிவாகமப்படி ஒரு வழிபாடு எப்படி செய்வது, அந்த தமிழின்படி எப்படி நாம் ஒரு கோயிலை நாம் நிறுவுவது, அதிலே அந்த சிவபெருமானை பதிட்டை செய்வது, அந்த பதிட்டை செய்த பெருமானை கொண்டு வழிபாடு செய்வது என்பதை பற்றியெல்லாம் தமிழிலே இருந்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த பாரம்பரியமான பண்பாடுகள் மிக்க அற்புதமான வழிபாடுகள் மீண்டும் உருவாவதற்காக, மீண்டும் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெறுவதற்காக இப்பொழுது நாங்கள் எல்லாம் முயன்று அதை முன்னெடுத்து வருகிறோம். இதை இப்படி செய்ய வேண்டும் என்று இந்த தமிழுக்கும் தமிழ் ஆகமத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று காட்டியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய புரட்சியாளர் என்று சொல்ல வேண்டுமானால் திருஞான சம்பந்தர். ஆகவே திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் எடுத்த அந்த புரட்சியை, இந்த தமிழ் புரட்சியை, அல்லது இன்னும் சொல்லப்போனால் மறுமலர்ச்சியை இப்பொழுது மீண்டும் இந்த நூற்றாண்டிலே எங்களுடைய தெய்வத்தமிழ் அறக்கட்டளை மேற்கொண்டு பலவேறு நாடுகளுக்கும் சென்று தமிழ் வழிபாட்டு பயிற்சியை பயிற்றுவித்து கொண்டு வருகிறது. தமிழ் வழிபாட்டினை பரப்பி கொண்டு வருகிறது. இந்த பரப்புரையிலே சுவிட்சர்லாந்திலே சென்று இந்த பரப்புரையை செய்து அந்த வழிபாட்டு முயற்சியை மேற்கொண்ட பொழுது அறிமுகமான சசிகுமார் என்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மா, அந்த ஆன்மாவுடைய முயற்சி, அவர் தொடர்புடையதாக உள்ள இந்த ஸ்ரீலங்கா, அந்த இலங்கையிலேயும் அது மிகப்பெரிய எழுச்சி பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய முயற்சியை சுவிட்சர்லாந்திலே இருக்கிற சசிகுமார் அவர்கள் முன்னெடுக்க அவர்கள் அடியேனை அணுகி இந்த இலங்கையிலேயும் நீங்கள் அந்த பயிற்சியை தர வேண்டும் என்று என்னை ஊக்குவித்தார்கள்.
அந்த அற்புதமான தூண்டுதலை உள்வாங்கிய ஒரு அமைப்பாக இங்கே சைவ மகாசபை என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதன் அற்புதமான அர்ப்பணிப்பு உறுப்பினர்களாக நந்தகுமார், இன்னும் சந்திரன், இன்னும் பல உறுப்பினர், அவர்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த அனைவருடைய பாதங்களையும் நான் பணிந்து கொள்ளுகிறேன். அவர்கள் அனைவருமாக இருந்து என்னை இங்கே இலங்கைக்கு அழைத்து வந்து இந்த பயிற்சியை 15 நாட்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே என்னுடைய குழுவினரோடு வந்திருந்து 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அந்த பயிற்சியை கொடுத்து வருகிறேன். பயிற்சி பெறுபவர்களாக 36 அர்ப்பணிப்பு ஆன்மார்கள், தமிழ் ஆர்வலர்கள் இங்கே ஆணும் பெண்ணுமாக குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கொடுக்கிற பயிற்சி 23ஆம் தேதி நிறைவடைகிறது. 20ஆம் தேதி அவர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே மிகப்பெரிய ஒரு மீட்டுருவாக்கம், மிகப்பெரிய காலத்தால் நெடிய ஒரு மறுமலர்ச்சியை இப்பொழுது நாம் இங்கே விதைத்து கொண்டிருக்கிறோம். அந்த விதைகளாக இங்கு இருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய பேறு, மிகப்பெரிய பேறு. அந்த ஈடு இணையில்லாத ஒரு வரலாற்று சாதனை மிக்க நிகழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த ஈடு இணையில்லாத தமிழ் வழிபாட்டு முயற்சி மென்மேலும் பெருகுவதாக, வளர்ச்சி அடைவதாக, கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் வியக்கும் வண்ணமாக அது இந்த வியனுலகில் பல்வேறு விதமாக உருவெடுத்து வளர்வதாக என்று சொல்லி நான் இதனை இறை திருவருளை முன்னிட்டு வாழ்த்தி அமைகிறேன். உண்மையிலேயே ஐயா அவர்கள் சொன்னதைப் போல சிந்துவெளி பள்ளத்தாக்கிலே இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோற்றம் பெற்ற முதன்மை நாகரிகத்தை உலகிற்கே படைத்து கொடுத்தவர்கள் எங்களுடைய சைவத் தமிழர்கள். அத்தகைய எங்களுடைய நாகரிகத்தினுடைய பெருமையை மேடைகளிலும் கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பேசுவதோடு நின்றுவிடாமல் ஜாம்பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெற வேண்டும். யாம் அள்ளி சுவைத்த இந்த அருட்சுவையை 12 திருமுறைகளில் எல்லா வகையான சுவைகளையும் சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் இந்த வையகமும் பெற வேண்டும், ஒட்டுமொத்த சைவ தமிழ் சமுதாயமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தன்னுடைய வாழ்வையே இந்த தமிழை பரப்புவதற்காக ஐயா அவர்கள் அர்ப்பணித்து, அவர் மட்டுமல்ல, அவர் செல்லுமிடமெல்லாம் அவருடைய பாரியார், அவருடைய சகோதரர் மற்றும் அவருடைய குழுவினர் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த தமிழ் தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த தமிழ் தொண்டை ஆற்றுகின்ற அந்த மகான்களுடைய பாதார விந்தங்களை நாங்கள் முதலில் பணிந்து கொண்டு, எங்களுடைய இந்த யாழ் மண்ணானது தமிழினுடைய சைவத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் பல அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் தங்களுடைய வாழ்நாளையும் அர்ப்பணித்த பல பெரியவர்கள், மகான்கள், ஆன்மீகவாதிகள் தோன்றிய இந்த பூமியிலே ஐயா கிருபானந்த வாரியாரின் வழித்தோன்றலாக இருக்கின்ற ஐயா அவர்களும் வந்துள்ளமை எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த பயிற்சியானது யாழ்ப்பாணத்துடன் நின்றுவிடாமல் வடக்கு கிழக்கு மலையகம் என தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியெங்கும் சைவத்தமிழ் ஆலயங்களில், திருக்கோவில்களில் தமிழ் கருவறையில் ஒலிக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பது எங்களுடைய தமிழ் அர்ச்சகர் பயிற்சி நெறியிலே மிகுந்த அர்ப்பணிப்புடனும் பக்தி சிரத்தையுடனும் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சி நெறியின் மூலம் தாங்கள் பெற்ற அனுபவ பகிர்வுகளை தற்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். எனது பெயர் செல்லத்துறை பிரசாத். நான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய இறைவனை எமது தாய்மொழியிலேயே வழிபட வேண்டும் என்றது யாழ்ப்பாண சைவர்கள் அனைவருடைய நீண்ட நாள் ஆசை. ஆனால் இங்கே ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள், அதற்குரிய கிரிய முறைகள் யாவும் நமக்கு புரியாத மொழியிலே இருப்பது மிகவும் மனவேதனைக்குரிய விடயம். ஆகவே இந்த குறையை நிவர்த்தி செய்து நமக்கு ஒரு நிறைவான
விளக்கங்களுடன் கூடிய வணக்க முறையை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த தமிழ் அர்ச்சுனையர் பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இதை எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேராக கருதுவதுடன் எமது பிறவி பயனின் காரணமாகவே நாம் இந்த நூலை எழுதிய ஆசிரியரிடம் நேரடியாக கற்கின்ற வாய்ப்பை பெற்றோம். ஆகவே இதற்காக நாங்கள் சைவ மகாசபை, சிவத்தமிழ் மானிட ஊழியர் கழகம் மற்றும் சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லத்தம்பி பரமநாதன். நான் பண்டிதர் புலவர் என்ற பட்டங்களை பெற்றிருக்கிறேன். அவைகளை நான் பெருசாக பொருட்படுத்துவதில்லை. ஆனால் எனக்கு என்னென்னு சொன்னால், அந்த தமிழில் பூசை செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணம் அந்த காலத்தில் இருந்து கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய தாய்மொழியான தமிழில் ஆண்டவனை அர்ச்சிக்கிற போது எங்களுக்கு ஒரு மிகவும் பக்தி மயம் ஏற்படுகிறன்னு சொல்ல வேண்டியிருக்குது. தேவார திருவாசகங்களிலே இருக்கிற அந்த பக்தி தன்மை வேறு எந்த மொழிகளிலும் இல்லை என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இந்த எங்களுடைய வடிவேல் முருகனார் அவர்கள் சொன்ன செயற்பாடுகளையும் சொன்ன கருத்துக்களையும் எண்ணும்போது நாங்கள் மிகவும் இப்படியான ஒருவரை சந்தித்தது அபூர்வம். நான் பழைய சமய அறிஞர்களை இருக்கிறேன். ஆனால் மொழி பெற்றும் சமயப்பெற்றும் மிகுந்த எங்களது ஐயா அவர்களைப் போல நான் வேறு ஒருவரும் காண இல்லை. அவர் செய்கிற இந்த சேவை மனப்பான்மையும், அடுத்தது தமிழ் மக்களுடைய ஒரு பக்தி உணர்வை ஊட்டக்கூடிய தமிழில் அர்ச்சனை செய்து ஆண்டவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த பட்டறையிலே வந்திருக்கிறோம், பயிற்சி பெறுகிறோம். ஆனால் இதை நிலைக்க செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சியது இதனுடைய கழகங்கள், அது எங்களை சைவநெறி கூடங்கள் அப்படியான இதுகளுக்கு ஒத்துழைத்து நாங்கள் எல்லாவற்றையும் தமிழில் செய்வதற்கு முற்படுவோமாக. வணக்கம். நான் ஆறுமுகம் கடம்பன். யாழ்ப்பாணத்தில் சாந்தை பண்டத்திரிப்பண்டொரு சிறிய கிராமத்தில் பிறந்த நான். நாங்கள் பிறந்த மொழி தமிழ். நான் பிறந்த சமயம் சைவம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த பயிற்சிக்கு வரைக்கும் முதல் வரைக்கும் அதின் மகிமையையும் அதின் புனிதத்தையும் அறியாதவனாக இருந்த என்ற ஒரு ஆதங்கத்தை இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட இங்கே சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்கள் தந்த விளக்கங்கள் எங்களுக்கு எங்களுடைய தமிழுடையதும் சைவத்தினுடையதும் ஆதாரபூர்வமான விளக்கங்களை எங்களுக்கு அளிச்சிருக்கிறார். அந்த ஆதாரபூர்வமான விளக்கங்களை அவர் எங்களுடைய சைவ திருமுறைகளில் எப்படி இருந்ததென்ற அந்த விளக்கங்கள் ஊடாகவும் எங்களுடைய மொழி ஆரம்பத்தில் எப்படி தோற்றம் பெற்று எப்படி வளர்ச்சியடைந்ததையும் அதில் உன்னிப்பாக அவர் குறிப்பிட்டு எங்களுக்கு விளக்கி இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இந்த இதில் அறிஞ்ச அந்த விடயங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு திருப்திகரமான ஒரு விடயமாக இருந்தது. நாங்கள் அறியாத பல விடயங்கள் இதில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் ஒரு எங்களுடைய மொழியையும் எங்களுடைய சைவத்தையும் அறிஞ்சிருக்கிறோம். அது அதன் புனித தன்மையை அறிஞ்சிருக்கிறோம் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் நெடுந்தீவை சேர்ந்தவன் சுப்பிரமணியம் தியாகலிங்கம். எமது தாய்நிலமாகிய ஈழத்திருநாட்டை நம் முன்னோர்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்த பேரறிஞர்கள், ஞானிகள், தவ முதல்வர்கள், சித்தர்கள் எல்லோரும் முன்னர் சிவபூமி என்றே அழைத்தனர். இந்த நிலைமை அந்நியரினது படையெடுப்பினாலும் அவ்வப்போது இங்கே நிகழ்ந்த சில சம்பவங்களினாலும் அரசியல் மாற்றங்களினாலும் அந்த அந்த சிவபூமி என்று அழைக்கப்பட்ட அந்த நாமம் அப்படியே அருகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த அருகிக்கொண்டு போகின்ற இந்த சிவபூமியை திரும்பவும் நாங்கள் ஒரு பரிபூர்ணமான சிவபூமியாக்குவதற்காக இங்கே உள்ள சைவ மகாசபை மற்றும் பல சைவ பெரியோர்கள், குறிப்பாக டாக்டர் நந்தகுமார் மற்றும் சுவிஸில் உள்ள சசிகுமார் ஐயா அவர்கள் எல்லோரது பெருமுயற்சியால்
தமிழகத்திலே இருக்கின்ற அவரது பெருமைகளை நம்மாலே சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு பெருந்தகை. செந்தமிழ் வேள்வி சதுரர் என்று அழைக்கப்படுகின்றார். இன்னும் எத்தனையோ பட்டங்கள் அவருக்கு நாங்கள் சூட முடியாது. அவ்வாறான ஒரு பெருந்தகையை, ஒரு தமிழ் கடலை, ஒரு சைவ ஆகம பண்டிதர் என்றே கூட அவரை சொல்ல முடியாது. அதற்கு மேற்பட்டவரை, ஒரு பெரிய ஞானியை இந்த பெருமக்கள் இந்த கைங்கரியத்தை செய்து முடிப்பதற்காக இங்கே அழைத்து வந்து ஏறத்தாழ இங்கே அவர்களிடம் இங்கே ஏறத்தாழ 36 மாணவர்கள் வரை இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதனால் மீண்டும் இது ஒரு பயிற்சி என்று மட்டுமல்ல, இது ஒரு புரட்சி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த தமிழையும் தமிழ் வேத முறைகளையும் தமிழால் வழிபடுவதையும் எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் கண்டு களித்து சிவப்பேறு அடைவதற்கான இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றார்கள், தந்திருக்கின்றார் எமது ஐயா அவர்கள். அவரது எண்ணம் ஈடேற நாங்கள் எல்லோரும் ஒரு சபதம் எடுத்து இந்த எங்களுடைய மக்களை பூரணமான சைவ தமிழ் மக்களாக மாற்றுவோம் என்பதற்கு உறுதி பூண்டு முடித்துக் கொள்ளுகின்றேன். அவரது துணைவியார், அவரது அண்ணா, அவருடைய மற்றும் சிஷியர்கள் எல்லோரும் இங்கே வந்து 9 நாளிலிருந்து 9ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை தொடர்ந்து இரவு பகல் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 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 சம்பவத்தை நாங்கள் மெருகூட்டுவோம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி. நலாயினி, நான் அறநெறி ஆசிரியராக இருக்கேன். இந்த ஆரம்பத்தில் இந்த பயிற்சிக்கு வரைக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சியாக இருந்தது. ஆனால் இப்போ தற்போது நாங்கள் ஒவ்வொரு கிரியைகளும் செய்கிறோம், வீட்டில் செய்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சரியான பிள்ளையாக செய்கிறோம். இனி வர்ற காலத்தில் இந்த பயிற்சியின் மூலமாக நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். அதன் மூலம் இந்த கிரியைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சரியான முறையில் நடத்துவோம்னு இந்த இடத்துல நான் உறுதி கூறுகிறேன். மற்றது இந்த பயிற்சி மிகவும் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இது பற்றின விளக்கங்களை கொடுத்து இனி வார சந்ததியினருக்கு நாங்கள் இது சம்பந்தமான அந்த முழு இந்த பயிற்சியின் முழு நோக்கத்தையும் சொல்லி இனி வர்ற காலத்தில் இதை நல்லா செய்வோம் என்று கூறி. ராசலிங்கம், நான் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவன். வவுனியா மாவட்டத்திலே 15 ஆண்டுகளாக நான் ஒரு ஆலயத்தை வைத்து கடைபிடித்து வருகின்றேன். ஆனால் எனக்கு தமிழ் முறையிலே அர்ச்சனை செய்கின்றேன். ஆனால் தமிழ் முறையிலே இதில் என்ன விதிமுறை என்று எனக்கு தெரியாது. 15 ஆண்டுகளாக நான் பாவம் செய்தேன் என்றுதான் இப்பொழுது நான் நினைக்கின்றேன். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இப்பொழுது பயிற்சி செய்யும் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து வருகை தந்திருக்கும் அவரது பெயரை கூறுவதற்கு எங்களால் முடியாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவர்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். எங்களது பரமசிவனும் பார்வதி தாயாரும் எங்களது இந்த இல்லத்திலே எங்களுக்கு உணவு ஊட்டுவது போல் எங்களுக்கு இந்த பயிற்சி நெறியை ஊட்டியிருக்கின்றார்கள். எங்களது உயிர் உள்ளவரையும் இவர்களது பாதத்தை தொட்டு நாங்கள் இந்த நெறியை சரியான முறையிலே நடத்தி வருவோம் என்பதை உறுதி கூறி விடைபெறுகின்றேன். என்னுடைய இடம் எனக்கு நிறைய காணிகள் இருக்குது. ஒவ்வொரு காணிக்கையும் கோயில் இருக்குது. நான் தமிழில் பாட தெரியாது, சிவசிவாண்டு தான் பூசை வச்சேன். நான் இப்போ தான் தமிழ் அர்ச்சகர் எனக்கு பக்கத்தில் சொல்லித்தாரார். ஒரு சிலவும் இல்லை. நான் சிவபெருமான கேட்டது, எனக்கு பக்கத்தில் நீர் படிப்பிக்க வேணும், நான் அலைய மாட்டேன், எல்லாம் அவர் சொல்லித்தாரார். முருகனார் குடும்பம் ஆனபடியாக இந்த கொக்கில் மக்கள் உலக மக்கள் எல்லாம் ஈடுறதுக்கு நாங்கள் தமிழில் படித்தா தான் எங்களுக்கு கருத்து விளங்கும். சிவபுராணத்தில் கருத்து அறிந்து சொல்ல வேணும். எங்களுக்கு சமஸ்கிருதமோ மற்ற மொழியோ தெரியாது. சிவசிவாண்டு பூசை பண்ணுறதை போல் இன்னும் வடிவ எங்களோட முருகனார் குடும்பத்தினர் வரும் பாடுபட்டு அவர் சுவிசில் இருக்கிற ஜோகர், சசிகுமார், இன்னும் கனவேர் எல்லாம் எங்களுக்கு சுகமாக இருக்க வீட்டை சாப்பாடும் தந்து படுக்கையும் தந்து படிப்பிக்கினேன். அவைக்கு கணக்க சிலவு இந்த மணியும் கேட்குது. நான் சொல்கிறது உண்மையன்றதுக்கு இந்த புதுக்கோயிலான்ற புதுமையால் நாங்கள்
அவரோட வடிவான் என்று கதைக்கிறோம். தவமும் தவமுடையார்க்கு இந்த பணி இன்னும் கணக்க வளரப்போகுது. இது ஆரம்பம்தான். ஆனபடியா இந்த இவைகளை நாங்கள் சிவபெருமான் என்றெண்ணி, மாணிக்கவாசகர் என்றெண்ணி, சுந்தரமூர்த்தி நாயனார் என்றெண்ணி அவர்கள்ட்ட இருந்துதான் இந்த அறிவு வந்தது. அவர்கள் வந்து இவர்கள் மூலமாக புறவி எடுத்து இப்போ வந்திருக்கிறார்கள். ஆனபடியா இது ஒரு சந்தர்ப்பம். இனிமேல் இந்த புறவியும் வராது, இந்த திருப்பணியும் வராது. எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் எனது புறவி. அதோட இந்த தமிழ் எரிஞ்சு கொண்டு போகுது. தமிழர்கள் எரிஞ்சு கொண்டு போகிறார்கள். என்ன காரணம்? தமிழற்ற தியாகங்கள் எங்களோட எல்லாத்தையும் எங்களை போட்டு எரிக்க அருகி கொண்டு போகிறோம். அவர் சொன்னார், சமாதி நிலை வச்சா தமிழும் வாழும் சைவமும் வாழும். ஆனபடியா இனிமேல் எரிக்கிற வேலையை விட்டுட்டு எங்களோட காணிக்கேண்டாலும் எங்களை சமாதி வைக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடம் கிடக்கு. எங்களுக்கு சுடலேக்க தான் வைக்க வேணுமெண்டு இல்லை. எங்களோட காணிக்க வச்சா அந்த சமாதி நிலை ஓங்கும், தமிழ் ஓங்கும், சைவம் ஓங்கும். ஆனபடியா இனிமேல் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை எல்லாம் சமாதிக்கு கொண்டு போகணும். அதுதான் முக்கியம். மற்றபடி பேந்து எரியாது, யாழ்ப்பாணமும் எரியாது, இலங்காபுரியும் எரியாது, தமிழும் எரியாது, சைவமும் எரியாது. அதெல்லாம் அவர் ஆதாரத்தோட ஆண்டுகளெல்லாம் வச்சு வடிவாக சொல்லித்தாரார். அடுத்த பயிற்சியில் இன்னும் கணக்க பேர் பெற வேணும் என்று வேண்டி சிவபெருமானையும் அவரையும் கும்பிட்டு என்னுடைய பணியை தொடருகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் கொக்கிவில் கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவை செய்கிற நான் தான். எனது பெயர் மங்களநாயகி. எனக்கு இதில் ஒரு ஆர்வம், ஆத்மீகம் அதுகளை கேட்குறதுல ஒரு ஆர்வம். 2 நாள் கிளாஸுக்கு வந்த நான் இதை கேட்டுட்டு பேசாமல் இதுகளுக்கெல்லாம் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறபடியாக இதுக்குள்ள வேற விருப்பம் இல்லைன்ட்டு பேசாமல் ஒதுங்கி இருந்தேன் நான். ஆனால் நாளைக்கு இந்த கிளாஸை தொடர்ச்சியாக எடுத்து இந்த கொக்கிவில் சமூகத்தை ஒரு நல்ல சைவ வழிபாடு அடுத்த இளம் சந்ததியெல்லாம் யாழ்ப்பாணத்தில் சரியாக சரியான பிழையான வழிக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இழுத்து இந்த தமிழினுடைய சிறப்பு சைவத்தினுடைய சிறப்புகளை அவர்களுக்கு ஊட்டி இந்த சைவ நெறிக்கழகத்துக்குள்ள அந்த இளம் சமுதாயங்களை இழுத்து இனி வரும் சமுதாயங்கள் சரியான வழியில் சரியான அறிவு எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ஐயா தந்திருக்கின்றார். அவ்வளவத்தையும் அந்த இனிவார சமுதாயத்துக்கு இதண்டு நல்ல ஒரு சமுதாயமாக எல்லா செறிவும் எல்லா வளங்களும் ஒரு துன்பமான துயரமான விஷயங்களை எங்களுக்கு காது கொடுத்து கேட்காமல் எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நல்ல இதாக செய்கிறதுக்கு எங்களோட ஐயா அவர்கள் இது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படியான ஒரு பிரசங்கங்களை நாங்கள் கேட்குறோம். 70 கிருபானந்த வாரியார் ஐயா மஞ்சனப்பதியில் வரைக்க நாங்கள் சின்ன பிள்ளைகள் முன்னுக்கு இருந்து தேவாரங்களை சொல்லேக்க 2 ரூபா தந்தவர் எனக்கு. கிருபானந்த வாரியார் 5-6 வயசு இருக்கும் எனக்கு. அதில் இருந்தே ஒரு ஆத்மீகத்திலே ஒரு விருப்பம். எனக்கு பிள்ளைகள் 4 பேர் படிக்கிற பிள்ளைகள். அவைகளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு தான் நான் வாரது. அப்போ இதில் வந்து நான் இந்த பயிற்சியை இப்போ செய்ய வேணுமென்றே எடுத்து எங்களோட கொக்கிவில் சமுதாயம் நான் ஒரு மாதர் சங்க தலைவியாக இருக்கிறேன் கொக்கிவில். அந்த இளம் சமுதாயம் எல்லாம் சரியான மோசமாக இந்த உண்மையான விஷயங்கள் சைவத்தினுடைய தமிழினுடைய சரியான விஷயங்கள் அவைக்கு தெரியாது. இதை அப்படியே இந்த கொக்கிவில் எமது கிராமத்தை முதல் பலப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டங்களாய் இலங்கை முழுக்க இதை செய்கிறதுக்கு பெரியவர்கள் நிறைய ஆலய குருமார்கள் எல்லாம் இருக்கினோம். அவைகள் எல்லாம் செய்வினோம். அதுக்கு அடுத்ததாக நாங்களும் இதுகளுக்குள்ள உள்ளிட்டு ஒரு நல்ல சிறப்பான அடுத்த முறை நீங்கள் ஒரு வேணும் வரைக்க கொக்கிவில் நீங்கள் படிப்பித்த அவ்வளோ பேரும் அந்த இளம் சமுதாயம் அவ்வளவும் உங்களுக்கு மனச்சாந்தி உள்ள மாதிரி இந்த கிராமத்தை நாங்கள் நான் அமைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். எல்லோருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு 28 வருஷங்களாக நான் வடமொழியில்தான் பூஜைகளை செய்து வந்தேன்.
அந்த 28 வருஷங்களிலும் வந்தவர்களுக்கு அந்த மொழி விளங்குவதில்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை. அந்த கவலை அதான் இப்பவும் நான் நினைப்பது என்னென்னா, ஐயா அவர்கள் 28 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தால் எமக்கு பெரிய ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அங்கு இப்போ ஒரு 10 வடமொழியில் 10 பெண்கள் நல்லாக செய்வார்கள் பூஜைகள் எல்லாம். அதுக்கு நானே கற்றுக் கொடுத்தேன். ஆனால் அவர்களுக்கு மிகவும் கஷ்டம். ஏன் மொழி புரியவில்லை. இது எனக்கு பலகாலமாக பெரிய கவலையாக இருந்தது. இருக்கும் பொழுது இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பேப்பரில் பார்த்தேன். பேப்பரில் பார்த்துட்டு அதில் குறிப்பிட்டிருந்தது இருபாலருக்கும் அருட்சினர் பட்டய படிப்பு கொடுக்கப்படும் என்று. அதிலே மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு யாரும் பெண்களுக்கு யாரும் சொல்லி தருவதில்லை இந்த அர்ச்சுனர் பட்டய படிப்பை. அது எங்கள் ஐயா மூலமாக, அதுவும் சுவிஸில் இருக்கும் சசிகுமார் அவர்கள் இந்த கொண்டு வந்தபடியால், இதை எங்களுக்கு பெண்களுக்கும் என்று கொண்டு வந்தபடியால் ஐயாவும் எங்களுக்கு வந்து இவ்வளவு சிரமங்களை எல்லாம் விட்டு வந்து எங்களுக்கு இந்த படிப்புகளை சொல்லி தருவதால் நாங்கள் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லாருக்கும் விளங்குகிறது. இப்போது எங்கள் தமிழிலே சொல்வதால் எல்லாருக்கும் விளங்குகிறது. அந்த கிரியை முறைகள், மற்றது எங்களுக்கு குடத்துக்கு நூல் சுற்றுவது எப்படி என்று தெரியாது. எல்லாம் எங்களுக்கெல்லாம் வெகு கஷ்டமாக இருந்தது ஒவ்வொரு இதுகளையும் செய்ய. ஆனால் இப்போது இங்கு வந்து நாங்கள் படிப்பதால் எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் ஐயாவும் பாரியாரும் அவர்கள் சகோதரரும் அவர்கள் குழுவினர்களுக்கும் அதுவும் நான் வந்து ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தை அமைச்சிருக்கிறேன். எங்கள் சுவாமிகளின் ஆசிகளும் எல்லாம் அவர்களுக்கு இருக்கட்டும் என்று நான் மனமாற வாழ்த்து கொண்டு இந்த பேச்சை முடித்துக்கொள்வேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் திருமதி ஜெகஜீவா சந்திரகாந்தன். நான் ஒரு அறநெறி ஆசிரியராக கல்வி கற்பித்து வருகிறேன். இப்போ இவ்வளவு காலமாக நாங்கள் கோயிலுக்கு செல்லுகிறோம். எவ்வளவோ எல்லாத்தையும் நாங்கள் நினைச்சு கொண்டு போவோம் கோயிலுக்கு. அவர்கள் சொல்லுகிற மந்திரம் வடமொழியில் சொல்லுகிற மந்திரம் எங்களுக்கு புரியாது. ஆன முறையில் இந்த கோயிலுக்கு சென்ற அனைவரும் பெண்களும் தான் ஆண்களும் தான் கதைப்பார்கள். ஒரே மந்திரம் சொல்லி கொண்டிருப்பாங்க. யாககுண்ட பூசை எல்லாம் நடந்தோன்றிருக்கு. ஆனால் நாங்கள் ஏதோ எல்லாம் கதைச்சு கொண்டிருப்போம். அதுன்ற காரணம் எங்களுக்கு என்னென்னு சொன்னால், அந்த மந்திரம் விளங்காது. மந்திரம் விளங்காதில்ல. ஆனால் வடமொழி மந்திரம் எங்களுக்கு விளங்காத காரணத்தால் ஒரே கதைச்சு கொண்டிருப்பார்கள். இப்போ எங்களுக்கு தமிழில் கற்பிக்கிறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு குரு சிவன் என்று தான் சொல்ல வேணும். எங்களுக்கு சிவனே வந்து எங்களுக்கு ஒரு ஆசானாக வந்து கல்வி கற்பித்திருக்கிறார். அதன் மூலமாக எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் முற்றும் முழுதாக தமிழில் எல்லா கோயில்களிலும் தமிழில் ஓதி மந்திரம் ஓதி எல்லா இளம் சந்ததிகளையும் ஒரு நல்ல ஒரு வளப்படுத்தி நல்ல ஒரு சிறந்தொரு இலங்கையில் ஒரு சிறந்தொரு தமிழில் மந்திரமோதும் கோயில்களாகவும் நல்ல ஒரு மந்திரம் தெரிஞ்சால் அவர்கள் கதைக்க மாட்டார்கள் என்றது எனக்கு ஒரு மனதிலே ஒரு திருப்தி. மந்திரம் வடமொழியில் சொல்கிற மந்திரம் தெரியாததால் தான் இந்த கோயிலில் நிறைய பேர் கதைக்கிறாங்கன்றதை நான் உறுதிதரமாக சொல்லி, எங்களுக்கு குருவாக வந்திருக்கிற எங்களோட சார் அவர்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் போய் கற்கிற அது இது இல்லாதது போதிலும் அவர் ஒரு சிவன் வந்து சிவன்டி அருளால் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நந்தகுமார் டாக்டருக்கு முதல் எங்களுக்கு இந்த வகுப்பை ஒழுங்குபடுத்தி தந்ததற்கு நந்தகுமார் டாக்டருக்கு நன்றி சொல்லி, அதனூடாக வந்திருக்கிற சேருக்கு அவருக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எனது பெயர் சுபாஸ்கரன். நான் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். இன்றைய விஞ்ஞான ரீதியான அறிவுபூர்வமான உலகில் சைவ சமயமானது மிகவும் குன்றி காணப்படுகிறது. ஆலயங்களில் பூசை செய்யும் பொழுது சமஸ்கிருதத்திலேயே பூசை செய்கின்றார்கள். பூசை முறைகள் தமிழிலும் காணப்படுகிறது. பண்டைய காலங்களில் தமிழில் பூசை முறைகள் காணப்பட்டதாக புராணங்கள் இருக்கின்றன.
இப்போது தமிழில் பூசை செய்வது குறைவடைந்து வருகின்றது. அதனால் எமது ஐயா அவர்களினால் நாம் தமிழில் பூசை செய்வதை கற்றுக்கொண்டோம். தற்போது இந்த கிளாஸ் 15 நாட்களாக நடைபெறுகிறது. அதற்காக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் சமயக்குறால் பாடப்பட்ட சிவபூமி என்று சொல்லப்படுகிற திருகோணமாமலையிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். இந்த பயிற்சி நெறிக்காக இன்றைய காலகட்டத்தில் சைவ தமிழ் கலை கலாச்சாரம் அளிக்கப்படுகிற காலம். ஈழத்திருநாட்டில் எங்கும் சைவ சமயத்தவர்கள் பல இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டு இன்னல்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வேளையில் இதற்கு உறுதுணையாக சுயநலவாத சமய சிவாச்சாரியார்களும் மற்றவர்களும் இயங்குகிறார்கள். இந்த வேளையில் எங்களை எல்லாம் இந்த சைவ சிவ பூஜையை செய்வதற்காக பயிற்றுவிக்க இங்கே வந்திருக்கும் சமய குரர்கள் நால்வரிலும் மேலான எமது ஐயா அவர்கள் இந்த பூலோகத்திலிருந்து தெய்வலோக வரைக்கும் எங்கள் 36 பேரை அழைத்து சென்றிருக்கிறார். இதுதான் வழி. இந்த வழியை பின்பற்றி நீங்கள் சைவ தமிழ் கலை கலாச்சாரத்தை இப்பூமியில் பரப்ப வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார். ஆகவே இந்த செந்தமிழ் குருவாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒரு பிரகடனப்படுத்தி அவருடைய கனவை அவருடைய இந்த மகா சங்கத்தின் தலைவர் செயலாளர் எங்கள் வழிகாட்டி ஐயா அவங்களுடைய ஆதங்கள் பிரபலப்படுத்தி இந்த பூமியில் எங்களுடைய தமிழ் செந்தமிழ் பூஜை வழிமுறைகளை செய்து நாங்கள் எங்களுடைய ஐயாவின் கனவை நனவாக்கும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெகன். உண்மையிலேயே இந்த பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் நினைத்தோம், ஏதோ எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதால் தான் இவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மற்ற பயிற்சி நெறிகளைப் போன்று வந்து படித்துவிட்டு சான்றிதழை வாங்கி ஃபைலில் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் என்றுதான் நினைத்தோம். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் அதை ஆத்மார்த்தமாக உள்வாங்கி ஐயாவினால் தர்க்க ரீதியாக முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் மிக ஆழமாக மனதில் பதித்து ஒவ்வொருவருமே தனிச்சிறப்பாக தமிழ் அர்ச்சகர்களாக உருவெடுத்திருக்கின்றார்கள். இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகத்தின் பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்த இந்த எங்களுடைய செந்தமிழ் பெரியார் சக்திவேல் முருகனார் ஐயாவால் உருவாக்கப்பட்ட இந்த மாணவர்கள் ஊர்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தங்களுடைய பிரதேசங்கள் தோறும் கருவறையிலே தமிழ் ஒலிப்பதற்கு வழி சமைப்பார்கள் என எங்களுடைய நீண்டகால கனவாக இருந்த இந்த கனவுக்கு உயிர் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்போது பிறந்திருக்கின்றது. இவர்கள் மூலமாக இன்னும் மேலும் பல மாணவர்கள் வர இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய பயிற்சிகளையும் ஐயாவினூடாக எங்களுடைய சைவநெறி கூடம், சைவ மகாசபை என்பன இணைந்து தெய்வத்தமிழ் அறக்கட்டளையூடாக தொடர்ந்தும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
காக்கும் ஐயா. நாலைந்து நாளாக சொற்பனம் கண்டேன், சாளம்பை வேலனை அப்பனே என்றேன். நாலைந்து நாளாக சொற்பனம் கண்டேன், சாளம்பை வேலனை அப்பனே என்றேன். தந்தைக்கு உபதேசம் ஒப்பித்த மைந்தா, எந்தையர் கேட்டிட